அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி சதீஷ் பேசுகிறேன். இப்போது 2024ஆம் ஆண்டிற்கான ஜூன் மாதத்திற்கான துலாம் ராசி லக்ன அன்பர்களுக்கான ஜோதிட பலன்களை பார்க்க போகிறோம். ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி லக்னக்காரர்களுக்கு அவருடைய எண்ணமும் செயலும் இந்த மாதம் முழுக்க எப்படி இருக்கும் அப்படின்னா, தந்தையை பற்றி அதிகமாக யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவரால் ஏற்பட்ட ஒரு தீராத பிரச்சனைகளை பற்றியே 24 மணி நேரம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு தந்தையின் மூலமாக ஏதாவது அவர்கிட்ட இருந்த ஒரு பிரச்சனை அவருடைய மறைவுக்கு அப்புறம் சிலருக்கு மகனுடைய தலையில் விழுந்திருக்கும். அதை பற்றி யோசித்து அவர் வாங்கின ஒரு தீராத கடனை பற்றி யோசிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஏற்படும். சிலருக்கு அப்படி யோசிச்சுட்டு இருக்கிற சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டமும் தந்தையின் மூலமாக ஏற்படும். ஒரு பாக்கியங்கிறது சிலருக்கு ஏற்படும். குறிப்பாக துலாம் லக்ன ராசிக்காரர்கள் எதிர்பாலின திறல்களில் ரொம்ப கவனமாக இருங்கள். ஆணாக இருந்தால் பெண்ணிடமோ, பெண்ணாக இருந்தால் ஆணிடமோ மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். எதிர்பாலினத்திடம் கவனமாக இருங்கள். தேவையில்லாத தீராத பிரச்சனை சந்தித்து கொள்ளுவீர்கள். கவனம். 2வது, உறவுகள் மூலமாக, மனைவியின் மூலமாக வருமானம்ங்கிறது இந்த மாதத்தில் சிலருக்கு ஏற்படும். குடும்ப உறவுகள், மனைவி அனைவருமே அனுகூலமாக இருப்பாங்க, ஒற்றுமையாக இருப்பாங்க. தம்பி தங்கைகளுக்காக வாங்கப்பட்ட கடன்கிறது இப்பொழுது ஒரு தீராத பிரச்சனையில் போய் நின்றுருக்கும். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டத்திற்கிறது சிலருக்கு ஏற்படும். டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்த சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். அதே போல் ஆசனவாய் குழாய்களில் சிலருக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அதை சரி செய்கிறதுக்காக மருத்துவர்களை போய் நாடக்கூடிய முயற்சிகளை பலன் மேற்கொள்வாங்க. கட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக சிலருக்கு அந்த ஆசனவாய் குழாயில் கட்டிகள் உருவாகியிருக்கும். அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை தீர்ப்பதற்காக மருத்துவத்தை நாடக்கூடிய அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு சரி செய்து கொள்வதற்காக முயற்சிகள் மேற்கொள்வாங்க. குழந்தைகளின் ஆரோக்கியத்தின் மீது மிக அக்கறையாக இருப்பாங்க. குழந்தைகளும் சரி, தாயும் சரி, நல்ல ஒரு அனுகூலமான தன்மையில் இருப்பாங்க. கொஞ்சம் மஞ்சத்தன்மையில் தான் இந்த மாதம் பூரா அவங்க செயல்படுவாங்க. அதே போல் தந்தைக்காக சிலர் சுப விரயங்களை செய்து அதை வெளியூர் அனுப்புறது, ஆன்மீக சுற்றுலா அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்களை அப்பாவுக்காக நிறைய பேர் பண்ணுவாங்க. அதே போல் குடும்பத்தின் மூலமாக, பேச்சின் மூலமாக சிலர் அழுத்தத்தை சந்திப்பாங்க. எதிர்பார்த்த வருமானம் இல்லாமல் அது சம்மந்தப்பட்ட டென்ஷனில் இருப்பாங்க. குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்து அது சம்மந்தப்பட்ட டென்ஷனில் இருப்பாங்க. அதே போல் அவங்களுடைய மனநிலை எப்பொழுதுமே குடும்பத்தை பற்றியே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். மூத்த சகோதரர்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு மிக அனுகூலமாக, உங்களுக்கு பாக்கியமாக இருப்பாங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மையில் அவங்களுடைய செயல்பாடுகள், மூத்த சகோதரராக இருந்தாலும் சரி, மூத்த சகோதரியாக இருந்தாலும் உங்களுக்கு அனுகூலமான தன்மையில் தான் இருப்பாங்க. மீண்டும் அடுத்து இன்னொரு காணொளி சந்திப்போம். அனைவரும் வாழ்க வளமுடன், சுகமே சொல்க. நன்றி.